சின்ன குழந்தைகள் எல்லாம் வச்சு ஸ்டாலின் அப்பா அப்பான்னு கூப்பிட வைக்கிறாங்க. இந்த வீடியோ பாரு. அந்த குழந்தைகிட்ட எப்போவுமே தானாக சொல்லணும். ஸ்டாலினுக்கு என்ன ஆசை, ஜெயலலிதாவை எல்லாம் அம்மா அம்மானு கூப்பிட்றாங்களே, அப்போ நம்மளை அப்பா அப்பான்னு கூப்பிடட்டும் அப்படி. எத்தனை அப்பா இருப்பாங்க உங்கள் திராவிட மாடலுக்கு? தந்தை பெரியார்னு ஏற்கனவே ஈவேராவை அப்பா வாக்கிட்டீங்க, தந்தை பெரியார்னு. அப்புறம் இன்னொரு தடவை ஸ்டாலின் அப்பான்னு சொன்னால் எப்படி? ஒரு இயக்கத்தில் ஒரு திராவிட மாடலுக்கு எத்தனை அப்பா இருப்பாங்க? ஜெயலலிதா சொன்னாங்கன்னா மக்கள் சொன்னாங்க. யாரும் இதை மாதிரி கூட்டத்தை கூடி அம்மான்னு சொல்லு அம்மான்னு சொல்லுன்னு யாருமே சொன்னதில்லை. அது இயற்கையாக வந்த பெயர். அவர் செய்த சில திட்டங்களில் மக்கள் இதாகி அவங்க மேலே நம்பிக்கை வச்சு அம்மானு இயற்கையாக கூப்பிட்டாங்க. உங்களை போய் அப்பான்னு கூப்பிட்டா பொருத்தமாக இருக்குமா? நீங்கள் உதயநிதிக்கு மட்டும் அப்பாவாக இருக்கத்தான் லாயக்கு, சபரீசனுக்கு மாமாவாக இருக்க லாயக்கு. நேருவை விரும்பின குழந்தைகள் கூட சச்சா நேருன்னு தான் சொல்லும், நேரு மாமான்னு தான் சொல்லும், நேரு அப்பான்னு சொன்னதில்லை. அப்பாங்கிறது அவ்வளோ உயர்ந்த ஸ்தானம். அது ஸ்டாலின் போன்ற உங்களுக்கு அந்த பட்டம் பொருத்தமானது இல்லை. காரணம், நீங்கள் பண்ணின அநியாயம், அட்டூழியம், ஊழல் இதெல்லாம் மாதக்கணக்கில் பேசணும். அப்படிப்பட்ட உங்களை யாருமே தந்தையாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி உங்களுக்கு ஒரே அப்பா தான் பொருத்தமான அப்பா, கருணாநிதி. நீங்கள் உதயநிதிக்கு பொருத்தமானவர். அதோடு நிறுத்தி கொள்ளுங்கள். அப்பா என்ற பட்சத்தை சூட்ட வேண்டும் என்று ஆசைப்படாதீர்கள்.